கமலிங்கம் என்ன சொல்றாரு? பசியராது அயர்ந்த, பசியினால் களைத்து போன வெற்றரை. ஏன் வெற்றரைன்னு சொல்றாரு? சோம்பேறின்னு கூட சொல்லல, சோம்பேறின்றா கூட பரவாயில்ல. வெற்றரை மீனரை கண்டு உளம் பதைத்தேன். வெற்றா வெறுமனே என்றல்ல, முடியாதவர்கள். இப்ப சாப்பாடு கூட சாப்பிட கூட முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்கள பார்த்து ரொம்ப மனம் வருந்தி பாடுறாரு. அதுக்கப்புறம் நீடிய பிணியினால் வருந்துகின்றோரை நேருவ கண்டு உழந்துருச்சேன், பார்த்து பார்த்து துடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த ஜீவ உணர்வுக்கு வந்துடணும். நம்ம ஜீவ உணர்வுக்கு வந்துட்டு பசிக்கு உணவு, இந்த நோய் நொடி அவர்களுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு வகையில தொண்டு. அதாவது நான் சொல்றது சரியை, நம்ம முதல்ல சரியையே நம்ம இன்னும் முடிக்கல. சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம். சரியவே நம்ம சரியா பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஜீவிதத்துல நான் சரியை நான் சரியா பண்ண முடியுமா அப்படின்ட்டா முடியவே முடியாது. எங்கேயாவது இயற்கை ஒரு செக் வைக்கும், நான் என் குழந்தைய இப்படித்தான் வளர்க்கணும் அப்படின்ட்டு அது அப்படி ஒரு செக் வைக்கும். நான் இப்படித்தான் வாழணும் அப்படின்னா அது ஒரு செக் வைக்கும். நான் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னா அது ஒரு செக் வைக்கணும். இப்படிதான் பேசணும் அது ஒரு செக். இயற்கையை பார்த்துக்கிட்டே இருக்கும்.